இருக்கிறது. நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தேவ செய்தி நமக்கு அப்படி வந்ததுனால என்ன செய்வோம்? இன்னைக்கு எதை வாசித்தோம்? முதல் நாளிலே சங்கீதம் முதல் வசனம் திருப்பிக் கொள்வோம். தேவ செய்திக்கு நேராக நாம் கடந்து போவோம். நாளில் தேவன் நமக்காக ஏற்படுத்தின வாக்கு தத்துவம். யாராவது ஒருவர் சங்கீதம் 45:2 ஒரு வாசிங்க. அதன் பிறகு சங்கீதம் முதல் அதிகாரம் முதல் வசனத்தை ஒரு வாசி. சங்கீதம் 45வது அதிகாரம் 2வது வசனம். எல்லா மனுபுத்திரரிலும் நீர் மகா சௌந்தரியம் உள்ளவர், உம்முடைய உதடுகளில் அது அபிஷேகம் என்று எழுதிக் கொள்ளுங்க. உம்முடைய வாயில அபிஷேகம் வருகிறது. ஆகையால் தேவன் உம்மை என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கிறார். ஆமென். இது சங்கீதக்காரன் ஒரு பாடலை பாடுகிறார். The Song of Psalms. நிறைய பாடல்களை அவன் பாடுகிறார். இந்த 45ஆம் வசனம் 2ஆம் வசனம் கூட அதிகாரத்துல அவன் பாடினது ஒரு பாடல். யாரை குறித்து அவன் பாடுகிறான் என்று சொன்னால், தனக்காக தேவன் ஏற்படுத்தின மனவாளனை குறித்த ஒரு பாடல். That means for Christ. கிறிஸ்துவை குறித்து பாடின ஒரு பாடல், ஆழமான ஒரு சத்தியம். இந்த பாடலை அவன் எழுதுகிற பொழுது இருதயத்தில் தேவனாகிய கர்த்தர் அவனோடு பேசின வார்த்தைகளை தான் அவன் ஒரு சங்கீதமாய் அவன் எழுதி வைத்திருக்கிறார். கிறிஸ்துவை குறித்து சொல்லும் பொழுது, கிறிஸ்து யார்? இன்றைக்கு அவர் எங்கே வாசம் பண்ணுகிறார்? இது ஒரு சபை புரிந்து கொள்ள வேண்டும். இது வார்த்தை பிதாவாகி தேவன் என்றென்றைக்கும் சதா காலமும் அவரை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று சொல்லுகிற வார்த்தை நாம் பார்க்கிற பொழுது, தேவனாகிய கர்த்தர் சதா காலங்களிலும் ஆசீர்வதித்திருக்கிறார் என்று சொல்லுகிற பொழுது, இந்த ஆசீர்வாதத்தை நாம் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொன்னால், இங்கே வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்து நமக்குள் வர வேண்டும். இயேசு கிறிஸ்து நமக்குள் வர வேண்டும். இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே வருகிற பொழுது அவர் எப்படிப்பட்டவர்? தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர். அப்படி வாயில் வருகிற வார்த்தைகள் எல்லாம் அபிஷேகமானவைகள் என்று நாம் அதை குறித்து தியானிக்கிறோம். இங்கே முதல் அதிகாரத்தை பார்க்கிற பொழுது முதல் வசனம் சொல்கிறது, the joy those who do not follow the advice of the wicked or stand around with sinners or join in with mockers. நீங்கள் இந்த ஆண்டிலே தேவன் திட்டமும் தெளிவுமாய் கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம், கிறிஸ்துவை சதா காலங்களிலும் தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். அந்த கிறிஸ்து இன்றைக்கு உனக்குள் இருக்கிறார். அந்த கிறிஸ்து ஆசீர்வதிக்கப்பட்டதினாலே அந்த கிறிஸ்து நம்மை ஆசீர்வதிக்க தேவன் போதுமானவராய் இருக்கிறார். இந்த வார்த்தை நாம் பொறுத்தவரை வேதம் சொல்லுகிறது, பிதா எனக்கு தந்தவைகள் யாரும் என்னிடத்தில் இருக்கிறது, அவர் எனக்கு சகல அதிகாரத்தையும் கொடுத்திருக்கிறார். ஆகையால் நான் இந்த 12 ஆசீர்வதித்து என் அதிகாரங்களை கொடுத்து, நீங்கள் போய் சகல ஜாதிகளை சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே இவர்களை ஆசீர்வதியுங்கள் என்று இயேசு தம் சீஷர்களுக்கு சொல்லுகிறார். சீஷர்கள் கடந்து போனது பிதாவாகிய தேவன் தன் குமாரனுக்கு கொடுத்த அதிகாரம், குமாரனாகிய கிறிஸ்து தம் சீஷர்களுக்கு கொடுத்த அதிகாரம். அப்ப இந்த அதிகாரத்தோடு அவர்கள் கடந்து போகிற பொழுதுதான் இந்த கடைசி கால ஊழியத்திற்குள் நாம் வருகிற பொழுது நம்முடைய வாழ்க்கையில, ஆவிக்குரிய வாழ்க்கையில என்ன இருக்கிறது, what we have remained என்று பார்க்கிற பொழுது, பிதா தந்தை யாவையும் கிறிஸ்துவிடத்தில் இருக்கிறது. பிதா என்ன செஞ்சிருக்கிறாரு? இப்ப அதை வாசித்து பார்த்தீங்கன்னா, முதலாவது அவர் வாயிலிருந்து அபிஷேகம் வருகிறது. உனக்குள் இருக்கிறார். இப்ப உங்க வாயை தான் அவர் எடுத்து பயன்படுத்த போகிறார். உங்க கண்களை தான் அவர் பயன்படுத்த போகிறார். உங்கள் காதுகளை பயன்படுத்த போகிறார். உங்கள் கைகளை கால்களை பயன்படுத்த போகிறார். அப்ப சொல்றாரு, நீ பேசுகிற பொழுது உனக்குள் கிறிஸ்து இருப்பதினாலே நீ பேசுகிற பொழுது உன் வாயிலிருந்து அந்த அபிஷேகம் வெளிப்படும். கிறிஸ்து உனக்குள் இருப்பதினால், கிறிஸ்து பிதாவினால் எப்பொழுதும் என்றென்றைக்கும்
என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் தேவனாகிய கர்த்தர் குமாரனை ஆசீர்வதித்ததினால் நீங்களும் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்திற்கு பங்குள்ளவர்களாய் தேவன் இந்த ஆண்டு மாற்றியிருக்கிறார். Hallelujah. Jesus Christ was blessed forever and we are also blessed forever. எந்த காலத்திலும் எந்த சூழ்நிலையிலும் நாம் கலங்கி நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இந்த ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த நாளுடைய ஆசீர்வாதத்தை நமக்கு சொந்தமாக்கிக் கொள்ள என்ன செய்ய வேண்டும்? உலகம் கடந்து போகிற காரியம் எப்படி இருக்கிறது? உலகத்தினுடைய வழிகள் எப்படி இருக்கிறது? ஆரம்பத்தில் செய்தி முன்பாக நான் சொன்னேன், 3 வழிகளில் பிசாசானவன் ஜனங்களை எப்படியாவது கர்த்தருடைய சிருஷ்டியை மாற்றுவதற்காக அவன் 3 வழிகளை அவன் தேர்வு செய்திருக்கிறான் என்று நான் வந்த உடனே கர்த்தர் என்னை மறைத்து பேசின காரியம், இதை நீங்க மறந்து விடுவதற்காக, நினைப்பூட்டுவதற்கு. இந்த நாளிலே தேவன் என்ன பேசினார்? 3 விதத்தில தேசத்தின் மேல் அழிவை கொண்டு வர போகிறார். ஆனால் நமக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன? அவர் சதா காலமும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார். அந்த இயேசு யாருக்குள்ள இருக்கிறார்? அந்த இயேசு எனக்குள்ள இருக்கிறாரா? உங்களுக்குள் இருக்கிறாரா? நாம் அவரை, ஒருவேளை அவர் தூரமாய் இருப்பாரானால் நாம் அழைத்து சமீபமாய் அவரை வைத்துக் கொள்வோமா? நமக்குள்ளதாக வைத்துக் கொள்வோமா? இயேசு எனக்குள்ள வந்துட்டார்னா அவருக்கு சொந்தமானது எல்லாம் எனக்குள்ள வந்துவிடும். அவருக்கு சொந்தமானது யாவற்றையும் நான் சுதந்திரித்துக் கொள்வேன். எவ்வளவு பேருக்குள்ள நம்பிக்கை இருக்கிறது? அதைத்தான் தேவனாகிய கர்த்தர் இந்த காலை வேளையில ஒரு ஆசீர்வாதமாய் நமக்கு தேவன் கற்றுக் கொடுக்கிறார். அநேகருடைய வாழ்க்கையில இந்த ஆண்டு ஒரு வசனத்தை எடுக்கிற பொழுது இந்த வார்த்தை வாழ்க்கையில எப்படி இருக்கும்? இந்த வசனம் எப்படி இருக்கும்? இந்த ஆண்டு துவக்கம் தொடங்கி எப்படி வாழ்க்கை இருக்கும்? என் நம்பிக்கை நிறைவேறுமா? என் எதிர்பார்ப்புகள் நிறைவேறுமா? நான் செய்து கொண்டிருக்கிற காரியம் நன்மையாய் முடியுமா என்று சொல்லி நாம் காத்திருப்போம் அல்லவா? அந்த காத்திருப்புக்கு கிறிஸ்து சொல்கிற ஒரே ஒரு காரியம், வார்த்தையாகிய நான் உங்களுக்குள் வர வேண்டும். நான் பேசுகிற வார்த்தையில அபிஷேகம் பெறப்படும். சதா காலங்களிலும் இதா என்னை ஆசீர்வதித்து இருக்கிறது போல நான் உங்களுக்குள் இருப்பதினால் நீங்களும் ஆஸ்வதிக்கப்பட்டிருப்பீர்கள். ஆசீர்வாதத்தை நாம் ஒரு நாளும் அசக்தி பண்ண முடியாது. நீங்க அனைவருடைய வாழ்க்கையில பார்க்கிற பொழுது ஆசீர்வாதம் என்று சொன்னீங்கன்னா, ஒருவரை நாம் நினைக்கலாம், நாம் சேர்த்து வைத்திருக்கிற நம்முடைய சொத்து அந்தஸ்து நினைக்கலாம், படித்த படிப்பு நினைக்கலாம், அதுதான் என்னுடைய ஆசீர்வாதம். என் தேவன் இந்த பட்டணத்தில் என்னை மேலாக வைத்திருக்கிறார், அது ஒரு ஆசீர்வாதம். திரளான ஜனங்களை கொடுத்திருக்கிறார், அது ஒரு ஆசீர்வாதம். என் சபைக்கு வர்றவங்க எல்லாம் கார்ல வர்றாங்க, அது ஆசீர்வாதம் அல்ல. ஆசீர்வாதம் என்று சொன்னால் அதுக்கு அர்த்தமே வேறு. பெராக் என்று சொல்லுவாங்க, பெராக் ஆன் பெராக்கா என்று சொல்லுவாங்க. பெராக் என்ற வார்த்தைக்கு பிளஸ், பெராக்கா என்று சொன்னால் பிளெஸிங்ஸ். இந்த ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ள இந்த ஹீப்ரூ டேர்ம்ஸ்ல நிறைய காரியங்களை நாம் இங்கே பார்க்கிறோம். முதலாவது ஒரு காரியத்தை பார்க்கும் பொழுது முதல்ல என்ன சொல்றாரு? களி கூறும்படியான ஒரு ஜனம். இன்னைக்கு நாம் எப்படிப்பட்டவர்களாய் இந்த காரியங்களிலே நாம் அமர்ந்திருக்கிறோம்? எப்படிப்பட்டவர்களாய் இந்த தேவ சூழ்நிலையில நாம் நின்று கொண்டிருக்கிறோம்? நமக்குள்ள இந்த நாளை குறித்து ஒரு சந்தோஷம் இருக்கிறதா? இந்த நாளை குறித்து ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறதா? இந்த நாளை குறித்து கர்த்தர் எனக்காய் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை குறித்த எண்ணம் எனக்குள்ள இருக்கிறதா? தயவு செய்து நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். உலகத்தை மோசம் போக்கும்படியாய் இந்த ஆண்டில தேவ ஜனங்களை வஞ்சிக்கும்படியாய் பிசாசு வைத்திருக்கிற இன்னொரு திட்டம் என்ன தெரியுமா? பொய்யான வாக்குத்தத்தங்கள். The false promise to people. பொய்யான வாக்குத்தத்தங்கள். இருதயத்தின் ஆழத்திலிருந்து தேவன் என்னை மறைத்து பேசிக் கொண்டிருக்கிறார். பொய்யான வாக்குத்தத்தங்கள். உங்களை கொண்டு நான் இதை செய்வேன், உங்களை கொண்டு அதை செய்வேன் என்று சொல்லி ஜனங்கள் தங்களுக்கு சுயம், because of the selfishness, the people giving the false doctrine and falsely leading the people into the wrong step. தவறான வழியில பிசாசு வசனத்தினாலே கூட ஜனங்களை நடத்த முடியும் என்று எனக்குள்ள இருந்து ஆவியானவர் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார்.
கர்த்தருடைய வசனம் என்ன சொல்கிறது தெரியுமா? என் வசனத்திற்கு நடுங்குகிறவனை நான் நோக்கி பார்க்கிறேன். வசனத்துக்கு பயப்படுகிறவன் ஊழியக்காரனுக்கல்ல, பணம் படைத்தவனுக்கல்ல, ஆஸ்தியுடையவனுக்கல்ல, என் வசனத்திற்கு நடுங்குகிறவனை நான் நோக்கி பார்க்கிறேன். அவர்களை பார்ப்பது கூட ஆசீர்வாதம் தான். ஆசீர்வாதம் என்று சொல்லுகிற பொழுது the blessed என்கிற வார்த்தை ஒரு அர்த்தமுடையதாய் அது கிடையாது, ஒரு அர்த்தமுடையதாய் அது இல்லை. ஆனால் இங்கே பார்க்கும் பொழுது சந்தோஷம் என்கிற வார்த்தை ஆசீர்வாதம், சமாதானம் என்று சொல்கிற வார்த்தை ஆசீர்வாதம், விடுதலை என்று சொல்கிற வார்த்தை ஆசீர்வாதம், மீட்பு என்று சொல்கிற வார்த்தை ஆசீர்வாதம், வழி நடத்துதல் ஆசீர்வாதம், கூட இருப்பது ஆசீர்வாதம், தேவன் நம்மோடு இருப்பது ஆசீர்வாதம். ஆசீர்வாதத்திற்கு என்று ஒரு தனிப்பட்ட அர்த்தம் கிடையாது. யாராவது சொல்ல முடியும் what is the meaning of blessings? அனைத்து சொல்லுவாங்க ஆடு மாடு திரள் ஒட்டகம் கழுத குதிரை கார் பங்களா தெய்வம் ஆசீர்வதித்திருக்கிறார் சொல்லுவாங்க. that is not right. என வேதத்தை எடுத்து வாசித்து பாருங்க. ஆபிரகாமுக்கு எல்லாம் இருந்தது. He belongs to everything, he belongs to. நான் கர்த்தர் சொன்னாரு, ஒரு தகப்பன் வீட்டை விட்டு ஒரு தேசத்தை விட்டு நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போகிறேன், பெரிய ஜாதியாக்குவேன். பெரிய ஜாதி என்பது ஒரு ஆசீர்வாதம். வேலைக்காரர்கள் ஆடு மாடு ஒட்டகம் எல்லாம் இருந்தது. நான் கர்த்தரை நடத்தி கொண்டு போகிறார். இங்கே இந்த சங்கீதத்தில் முதல் வசனத்தை பார்க்கிற பொழுது this Hebrew terms Ashrei சொல்லுவாங்க. Ashrei is used 26 times in Psalms. 26 இடங்களில் சங்கீதக்காரன் இதை எழுதி வைத்திருக்கிறார். ஆஸ்ரே என்ற வார்த்தை ASHREY. ஆஸ்ரே என்ற வார்த்தை 26 இடங்களில் வருகிறது. Hebrew terms. இதை குறித்து பார்க்கும் பொழுது some translation render it as blessed. It as blessed. ஒரு மொழிபெயர்ப்பு தான் ஆசீர்வாதத்துக்கு நேராக அதை கொண்டு வருகிறது. மற்ற மொழிபெயர்ப்புகள் எல்லாம் அது ஆசீர்வாதத்துக்கு நேராக அல்ல. வேதம் என்ன சொல்கிறது? பாக்கியவான் என்று சொன்ன வார்த்தை கூட ஆசீர்வாதத்தை தான் குறிக்கிறது. யார் பாக்கியவான்? யார் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்? யார் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள்? கர்த்தரால் யார் மீட்கப்பட்டவர்கள் என்று பார்க்கிற பொழுது வேதம் சொல்கிறது, பாவிகள் வழியில் நில்லாமல், துன்மார்க்கனுடைய ஆலோசனையில் நடவாமல், பரிகாசக்காரன் காரணத்தில் உட்காராமலும், இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் ஆசீர்வதிக்கப்பட்டவர். இந்த வார்த்தை நீங்கள் முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். நாளிலே 45:2 கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார் சொன்னால் அதற்கு முதலாவது நீ வருகிற வழி, நீ உட்கார்ந்து கொண்டிருக்கிற பாதை, நீ கேட்கிற வார்த்தை கர்த்தருக்கு பிரியமாய் காணப்பட வேண்டும். அப்பதான் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். அப்பதான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஆசீர்வாதம் என்பது ஏதோ ஒரு வார்த்தை எடுத்துக்கிட்டு போய் வீட்டுல மாட்டி வைப்பதல்ல. ஒரு வீட்டுல பாத்தீங்கன்னா நம்ம சொன்னாங்க, என்னுடைய சிறு பிராயம் முதற்கொண்டு கர்த்தருடைய வசனம் அடங்கிய போர்ட்ஸ் கேலண்டர்ஸ் எதுவா இருந்தாலும் நான் சேகரித்து வைப்பேன். பல ஆண்டுகளா என்கிட்ட கிட்டத்தட்ட 1000க்கு மேற்பட்ட வாக்கு தத்தங்கள் உண்டு. என் வீட்டுல மாட்ட முடிஞ்ச அளவுக்கு மாட்டி வச்சிருக்கிறேன். பீரோல, கண்ணாடியில, அவங்க பயன்படுத்துகிற கார்ல, அவங்க ஸ்கூட்டர்ல எல்லாத்தையும் மாட்ட வச்சிருக்கிறாங்க. நம்மகிட்ட கேட்டேன், நீங்க தேவனால் ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கிறீங்களா? சொன்னாங்க, வசனம் வாக்குத்தத்த வசனம் மாத்திரம் இடத்துல இருக்கிறது, இந்த ஆசீர்வாதமா இடத்துல வருது. அப்ப நீ கேட்கிற வசனத்தில் இல்லை, அந்த வசனம் வாழ்க்கையில எந்த நிலையிலே அந்த வசனம் இருக்கிறது, அந்த வசனத்தை எப்படி பயன்படுத்துகிறாய், அந்த வசனத்தை எப்படி நீ கை கொள்ளுகிறாய், அதைத்தான் இந்த நாளிலே தேவனாகிய கர்த்தர் உனக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். ஏதோ ஒரு ஊழியக்காரர் வந்து ஜெபம் பண்ணி, சிஸ்டர் பிரதர் வசனம் கர்த்தர் கொடுத்தார், உங்களுக்காக ஜெபம் பண்ணேன், வசனத்தை கொடுத்தார், அந்த வசனத்தை வாங்கி வைத்துக் கொடுங்க. ஆனா அந்த வசனத்துக்குள் இருக்கிற ரகசியம் என்ன?
இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? இந்த வார்த்தைக்குள் இருக்கிற காரியம் நீ சங்கீதம் 45:2 உனக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டதல்ல, அது கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் ஆசீர்வதித்தது. அந்த கிறிஸ்து இப்ப எனக்குள் இருக்கிறார், ஆகையால் நான் ஆசீர்வதிக்கப்பட்டேன். சொல்ல முடியுமா? சொல்லி பாருங்க. இயேசுவை பிதா ஆசீர்வதித்திருக்கிறார், அந்த இயேசு எனக்குள் இருக்கிறார். இயேசு எனக்குள் வரும் பொழுது இயேசுவுக்கு சொந்தமான அத்தனை ஆசீர்வாதங்களும் எனக்குள் வருகிறது. நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். அதான் நான் சொல்லுங்க, இதுதான் சரியான மெத்தட். இயேசு முதலாவது உங்களுக்குள் வர வேண்டும். நீ படிக்கிற வசனங்கள் இல்லை, பார்க்கிற காரியங்கள் இல்லை. எவ்வளவு பெரிய தீர்க்கதரிசிகள் ஆசீர்வாதம் உங்களை கொண்டு ஆசீர்வதிச்சாலும் சரி, அது ஒரு நன்மைக்கும் பிரயோஜனம் அல்ல. உங்களிடத்திலிருந்து ஏதாவது ஒரு நன்மை பறித்துக் கொள்ளும்படியாய், உங்களிடத்தில் ஏதாவது ஒரு ஆசீர்வாதங்களை பறித்துக் கொள்ளும்படியாய், கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த தயவை அவர்கள் பெற்றுக் கொள்ளும்படியாக இப்படி ஒரு வசனங்களை எடுத்துக்கொண்டு வீடு வீடாக வருவார்கள். கர்த்தர் அப்படி இல்லை. இயேசுவை கொடுக்க வேண்டும். இயேசு கொடுக்கிற வசனங்களை அல்ல, இயேசு கொடுக்கிறதான அந்த வார்த்தையை நாம் கொண்டு வருவோம் என்று சொன்னா அது ஏற்கனவே இடத்துல நிறைய எனக்கு கொடுத்த வாக்கு தத்தங்கள் ஏராளமா இருக்கு. ஏன் இன்னும் என் வாழ்க்கையில அந்த நன்மை வரவில்லை, அந்த ஆசீர்வாதம் ஏன் எனக்கு இன்னும் வரவில்லை? பாருங்க, வேதத்தை எடுத்து வாசித்து பாருங்க. But the different term barak is used context to blessing. முதல்ல பார்ப்போம், அஸ்ரே அதுவும் ஆசீர்வாதம், பாராக் அதுவும் ஆசீர்வாதம். இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? இரண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறதான அந்த வார்த்தை எது என்று நீ பார்க்கிற பொழுது வாசியுங்கள். சங்கீதம் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். சங்கீதம் 5ஆம் அதிகாரம் 12ஆவது வசனம். கர்த்தாவே நீதிமானை ஆசீர்வதித்து என்ன சொல்றாரு? யாரை ஆசீர்வதிக்கிறார்? சொல்றாரு bless forever அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன சொல்றாரு? கர்த்தர் நீதிமானை ஆசீர்வதித்து. நீங்க யாருக்கோ? we are the believers of God. கர்த்தருடைய வார்த்தையை நம்புகிறவர்கள், கர்த்தருடைய வார்த்தையை இருதயத்திலே ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள், கர்த்தருடைய வார்த்தையை சுதந்திரிக்கிறவர்கள், கர்த்தரோடு நடக்கிறவர்கள், மனுஷனுடைய பொல்லாத வார்த்தையை கேட்காதவர்கள், அவர்களோடு நடக்காதவர்கள், அவர்களோடு காணாதவர்கள், கர்த்தருடைய வேதத்தை இரவும் பகலும் காத்து தியானிக்கிறவர்கள் பாக்கியவான்களாய் இருக்கிறோம், நீதிமான்களாய் இருக்கிறோம். கர்த்தருடைய ஆசீர்வாதம் எனக்கு மேல் எங்களுக்கு மேல் கடந்து வரும். ஆமென். இதுதான் தேவனாகிய கர்த்தருடைய பரிசுத்த ஆவியின் திட்டமும் நோக்கமுமாக இருக்கிறது. அநேகர் என்ன செய்வாங்க? பகிர்ந்து கொள்வாங்க. நீங்க ஒருவேளை மாலையில் ஏதாவது தொலைக்காட்சியில ஏதாவது செய்திகள் வருமா, டெலிவிஷன் சேனல்ல எந்த ஊழியக்காரர் பேசுவார், அவர் என்ன பேசுவார், எந்த வசனத்தை இதை கொடுத்திருக்கிறார், எந்த வார்த்தை கொடுத்திருக்கிறார். நான் உன்னை எப்போதும் சொல்றேன், கர்த்தர் என்னோடு பேசும். நான் மனுஷனோடு பேசுகிறதெல்லாம் நான் எடுத்துக்கவே மாட்டேன். I never grant it. Normally I never used to watch anything television channels. They like to promote themselves. They try to promote themselves. நோக்கம் என்ன தெரியுமா? ஒரு பாஸ்டர் 9 வயது பையனை ஒரு சிறைச்சாலையில சந்திக்க போகிறார். ஜெயில சந்திக்க போறார். ஜெயில சந்திக்கும் போது 9 வயது வாலிபன் மிகுந்த பாரத்தோடு போகிறார். அரசாங்கத்தில் விசேஷித்த ஒரு அனுமதி, அவனை யாரும் பார்க்க கூடாது, அவன் ஒரு தனி செல்லுல கொண்டு வச்சிருந்தான். தன்னுடைய நண்பனை, உயிருக்கு உயிரான நண்பனை சின்ன ஒரு பெயின் நைஃப்ல உடம்புல கிட்டத்தட்ட 68 69 இடங்களில் கிழித்து கொலை செய்த 9 வயது வாலிபன். கொடூரமான கொலை. அவருடைய முகத்தை பெற்றோர்கள் பார்க்க விரும்பவில்லை, நண்பர்கள் பார்க்க விரும்பவில்லை, சொந்த ஜனங்கள் பார்க்க விரும்பவில்லை. அவ்வளவு கொடூரமான முகம். அரசாங்கத்தில் ஒரு விசேஷ அனுமதி எடுத்து
அந்த போதகர் போய் அந்த வாலிபனிடத்தில் கேட்கிறார், என்ன ஆயிற்று? சொல்றா, I learned something from the television channels. Every day keep on watching. My heart changed day by day, day by day. One day I planned to commit a crime. Whatever the TV channels impressed me, I committed the murder. But even now I never feel what I made is wrong. I never feel. All the time he is teaching me, all the time he is not listening my word. One day I decided to eliminate him from this world. It is not wrong. Pastor சொல்லுங்க, அவனை மாற்றினது என்ன தெரியுமா? டெலிவிஷன் சேனல்ஸ். இருதயத்தை மாற்றினது டெலிவிஷன் சேனல்ஸ். யோசித்து பாருங்க, உனக்குள்ளே அந்த செல்ஃப் கண்ட்ரோல் உனக்குள்ள இருக்குமானால் எதை பார்த்தாலும் தேவையான இடத்துக்கு மாற்றதை விட்டுடலாம். ஆனா ஒருவேளை அந்த நேரத்தில் யூதாசுக்குள் பிசாசு புகுந்தது போல உனக்குள்ளே பிசாசு நுழைவானால் அந்த நிமிஷத்தோட வாழ்க்கை வீணாய் போயிடும். நீ பலருடைய வாழ்க்கையில உங்க செலவிடுகிற நேரம் மற்றவர்கள் என்ன பேசுகிறார்கள், மற்றவர்கள் என்ன சொல்லுகிறார்கள், மற்றவர்கள் எதை போதிக்கிறார்கள், மற்றவர்கள் சொல்லுகிற கருத்து என்ன, தேவன் உங்களோடு பேசவே முடியாது. God cannot speak to you until and then you look at God's presence. அவருடைய சமூகத்தை மாத்திரம் நோக்கிப்பார். அதான் சொல்றாருங்க, பரிகாசக்காரன் காரணத்தில் உட்காராதுன்னா this also the TV channel that criticizing God. You cannot say that the people are doing wrong ministry, but how you know? Because you have close watch the television channels. Different doctrines lead you to listen to that, but you are losing the grace of God every day. You are losing the grace of God every day because God never allows you what is wrong, what is right. You are not a judge. You cannot judge anyone because He is a masterpiece. He is a masterpiece. He knows how to judge people. It is none of my business. Today I want to sit down. I want to know about His presence. I want to learn something from Him. What God is ready today for my life. என்னுடைய வாழ்க்கை குறித்து என் தேவனாகிய கர்த்தர் தீர்மானித்த காரியம் என்ன? யோசித்து பாருங்க. என்னுடைய 22 வயது 22 அனுபவம் வருஷ ஊழிய அனுபவத்தில் நான் கற்றுக்கொண்ட ஒரே ஒரு காரியம், வெளியிலிருந்து வருகிற Other Ministries magazine, whenever I saw it, whenever the television channels, my mind all the time corrupt. Oh, that the people are doing wrong. The people are not perfect. But what about you? The Holy Spirit many times insists. If I want to see the gospel channels, I tune up only the music. Only the songs I can hear, not the doctrine. Not the doctrine, but this year, the Holy Spirit clearly says, I want to be with you. If you give time for me, during the meditation, during the devotion of the Word of God, I will be with you. I will lead you into perfection. I will make everything more than your expectation. இதைத்தான் ஆவியானவர் திரும்ப திரும்ப சொல்லுகிறார். இதுதான் பாவிகள் வழியிலே நடவாமலும் துன்மார்க்கருடைய ஆலோசனை பரிகாசக்காரன் காலமிடத்தில் நிற்காதே. உனக்கென்று தெய்வம் ஒரு திட்டமிட்டு ஒரு பாதையை உனக்கு தேவன் ஏற்படுத்த போகிறார். 2015 ஆண்டு கர்த்தர் உனக்கென்று ஒரு வழியை திட்டம் பண்ணி இருக்கிறார். அந்த பாதை ஒருவரும் மாற்ற முடியாது, ஒருவரும் சீர்குலைக்க முடியாது. கர்த்தர் உனக்காக ஒரு திட்டத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அந்த திட்டங்களும் அந்த தீர்மானங்களும் உன் வாழ்க்கையில நிறைவேறும் என்று சொல்கிறார். அதற்காகத்தான் அந்த இயேசுவை உனக்குள் இந்த ஆண்டு அனுப்ப போகிறார். கர்த்தருடைய வார்த்தை அவருக்குள் இருக்கிறபடினாலே அவருடைய வார்த்தை அபிஷேகம். கர்த்தர் அவருக்குள் இருக்கிறபடினாலே என்னென்னைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டவர் அந்த இயேசு எனக்குள் வரப்போகிறார். என் வாயின் வார்த்தைகள் அபிஷேகமும் என் வாழ்க்கை ஆசீர்வாதமுமாய்
Glorious God. Thank you, Master. எவ்வளவு பேர் ஒப்புக்கொடுப்பீங்க, எவ்வளவு பேர் ஒப்புக்கொடுப்பீங்க? இந்த நாளிலே கர்த்தருடைய திட்டம் நிறைவேறது காலமாக இருக்கிறது. Barak. Barak means blessings. 5ஆம் அதிகாரம் என்னோடு கூட சேர்ந்து நீங்க திரும்புவீர்கள். ஆனால் ஒரு காரியத்தை நான் சொல்லிக் கொடுக்க ஆசைப்படுகிறேன். The psalmist extends his concern beyond himself to all the godly, a shield. Here an image of God's protection, deflects spears and arrows from its bearer. இந்த ஆசீர்வாதத்தை குறித்து 5:12 என்ன சொல்கிறது? My protection. Everything turn godly. எல்லாம் தேவத்துவமாய் மாற போகிறது. Everything turn godly. நீ ஒருவேளை இந்த காலை வேளையில இந்த ஆசீர்வாதத்தை உன் வாழ்க்கையில நீ சுதந்திரித்துக் கொள்ளும்படியாய் உன்னுடைய எண்ணத்தை நீ ஆயத்தமாக்குவது என்று சொன்னால் நீ தேவத்துவத்திற்குள், தேவ நன்மைக்குள் உன்னால் வர முடியாது. If you have to tune up your mind, tune up your body and the soul and the spirit, the expectation of God, தேவனுடைய எதிர்பார்ப்புதான் சொல்றாரு. A shield, here an image of God's protection. இப்ப 12 வாசி பாருங்க. கர்த்தாவே, நீ நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்வீர். என்ன சொல்றாரு? இந்த வருஷம் என்ன செய்ய போறாராம்? என்ன சொல்றாங்க? For you bless the godly. தேவ பக்தி உள்ளவர்களை கர்த்தர் இந்த ஆண்டிலே ஆசீர்வதிப்பார். நீ சொல்ல முடியாது கர்த்தர் ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லவே முடியாது. என் வாழ்க்கையில் இது தலையாயிற்று என்று சொல்லவே முடியாது. இந்த நன்மை நான் இழந்து விட்டேன், இந்த கிருபை இழந்து விட்டேன், இந்த வரங்களை இழந்து விட்டேன், இந்த நன்மைகளை இழந்து விட்டேன், ஒருவரும் சொல்ல முடியாது. காரணம் என்ன தெரியுமா? கர்த்தர் நீதிமானை ஆசீர்வதிப்பார். அது மாத்திரமல்ல, உடைய ஆசீர்வாதத்திற்கு கர்த்தர் சொல்கிற காரியம், நான் உன்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் நீ முதல்ல அதற்கு தகுதியானவளாய் உங்களை மாற்றிக் கொள்ளுங்கள். You convert yourself. அடுத்த காரியம் பாருங்க. For you bless the godly, that O Lord, you surround them with your shield of love. கேடகம் என்கிற அன்பினாலே இவர்களை சூழ்ந்து கொள்ளும். கர்த்தர் உங்களை சூழ்ந்து கொள்ளுவார். கர்த்தருடைய கரத்தினால் நீங்கள் மூடப்படுவீர்கள். கர்த்தருடைய நன்மை உன்னை மூடிக்கொள்ளும். காரணம் என்ன தெரியுமா? கர்த்தருடைய நன்மை உன்னை சூழ்ந்து மூடுவதற்கு என்ன காரணம்? அவர் உன்னை பாதுகாப்பதல்ல நோக்கம், உனக்குள் இருக்கிற கிறிஸ்துவை பாதுகாப்பதுதான். Praise the Lord. Who is in you? The greater than. Anything in this world is greater than. அதற்கு மேலானவர். தாவீது வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும்போதெல்லாம், போராட்டங்கள் வரும்போதெல்லாம் அவன் சொல்லுகிற ஒரே ஒரு காரியம், கர்த்தரை எனக்கு முன்பாக நிறுத்தியிருக்கிறேன், அவர் என்னுடைய வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. நீ கர்த்தரை நீ எங்க வைத்திருக்கிறாய்? இந்த இயேசு எங்கே இருக்கிறார் உங்களுக்குள்ளாக? இந்த ஆண்டுல நீங்கள் தெளிவாய் அறிந்து கொள்ள வேண்டும். இருதயத்தில் ஒரு திட்டத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். முதல் நாளில் புது வருடத்துல உலகம் எப்படியெல்லாம் ஓடிக்கொண்டிருக்கிறது, உலகம் எப்படியெல்லாம் ஓடிக்கொண்டிருக்கு. 28ஆம் தேதி 29ஆம் தேதி எனக்கு ஒரு போன் கால் வந்துச்சு ஒரு ஹோட்டல்ல இருந்து. அவங்க கேட்டாங்க, "You are Mr. Ravi Daniel?" I said, "Yes." "Are you willing to book the table for dinner?" I said, "We don't have time, I'm sorry." "No sir, unlimited alcohol you can have." "What is the charge of dinner?" "Just 3,000 per person."
So we are 5 அப்படின்னு. No problem. 15,000. Shall I book it? எவ்வளவுதான் குடி? 3000 கொடுத்து. எவ்வளவுதான் குடி? எவ்வளவுதான் சாப்பிடு? விடிய ஆடு. 3000. பல இடங்களில் நீங்க பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் சொல்றாங்க நோ டேபிள்ஸ் all table books all the table books. இதே பெங்களூர்ல ஒரு கூட்டம் தேவனுடைய சமூகத்திலே காத்திருக்கு. இன்னொரு கூட்டம் குடித்து வெறித்து கொண்டிருக்கிறது. யோசித்து பாருங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில நன்மைகளை கர்த்தர் எப்படியாய் வைத்திருக்கிறார். ஆவிக்குரிய நன்மைகளை தேவன் எப்படியாய் நமக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். நீங்களும் நானும் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். ஆவியானவர் சொல்லுகிறார், என் மகளே, என் மகனே, நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். உன்னை சுற்றிலும் ஜனங்கள் திரளாக இருப்பார்கள். அதை கண்டு நீயும் உன்னை கண்டு நான் களி கூறுகிற ஆண்டு என்று ஆவியானவர் சொல்கிறார். You will be the great nation. ஒரு பெரிய தேசமாய் கர்த்தரை ஆசீர்வதிக்க போகிறார். அதற்கு கர்த்தர் இடத்திலே சொல்லுகிற ஒரு காரியம், கர்த்தரிடத்திலே பேச நினைக்கிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? நீ என் சமூகத்திலே இரவும் பகலும் என் வசனத்தை தியானித்துக் கொண்டு இந்த ஆண்டவர் சொல்லுகிற காரியம் இதுதான். நீ எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, you want to go to an interview, or you want to start a business, or you want to do something for God, or you want to do something for your family, but meditate the word of God day and night. இரவும் பகலும் வேதத்தை தியானிக்கிறவராய் கர்த்தருடைய சமூகத்திலே you give importance to the word of God. ஒருவருடைய சபைக்கு நீ வெறும் கையை வீசிட்டு வருவாயா? தயவு செய்து ஆவியானவர் சொல்லுகிறது, உங்கள் காதுகள் கேட்க வேண்டும், உடைய கையில் வேதாகமும் காணப்பட வேண்டும். அது வேதம் உன் கையில் இருக்கிற வேதாகம் எழுத்துக்கள் எல்லாம் உன் இருதயத்திலே காணப்பட வேண்டும். வேத ஊழியர்கள் பிரசங்கிக்கிற பொழுது அந்த வார்த்தைகளை நீ எழுதி வைத்துக் கொள். You take notes each and every step, but God will acknowledge about your spiritual life to the nation. நீ எழுதுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் புஸ்தகத்தில் மாத்திரமல்ல, இருதயத்திலும் அநேகருக்கு சாட்சியமாய் கர்த்தர் மாற்றப் போகிறார். ஹல்லேலூயா. இன்னொரு பகுதியை கூட நான் உங்களுக்காய் சொல்லிக் கொடுக்க ஆசைப்படுகிறேன். இங்கே அதே சங்கீதம் 45:2 நீங்க பீன் பாயிண்ட் பண்ணீங்க. இப்ப இங்க சங்கீதம் 107:38 என்னோட சேர்த்து திருப்பிக் கொள்ளுங்க. 7:38. சங்கீதம் 107:38 வசனம். அவர்களை ஆசீர்வதிக்கிறார், மிகுதியும் பெருகுகிறார்கள், குறையாதிருக்க பண்ணுகிறார். இப்ப இங்கே சொல்லப்படுகிற அந்த வார்த்தை நீங்க பாத்தீங்கன்னா, பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில நாம் செய்ய நினைக்கிற காரியத்துடைய வெளிப்பாடாக இருப்பாங்க. God's presence can be seen in the abundance of His peoples and family and hers. உன்னையும் உன் குடும்பத்தையும் உன்னுடைய மிருக ஜீவன்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். எப்ப ஆசீர்வதிக்கிறார்? அவர் உனக்குள்ளே வரப்போகிறார், உங்களுக்குள்ளே வரப்போகிறார். இதுதான் இந்த காலை வேளையுடைய தியானம். அநேகர் உங்களை போன் பண்ணி கேட்பாங்க, வராதவங்க கேட்பாங்க, என்ன வசனம் இன்னைக்கு பாஸ்டர் கொடுத்தார், இந்த ஆண்டு என்ன வாக்குத்தத்தத்தை கர்த்தர் கொடுத்து பேசி இருக்கிறார், இந்த காலையினுடைய செய்தி என்ன? You can represent, but they cannot receive the blessing of Holy Spirit. கர்த்தரோடு கூட முகமுகமாய் இந்த காலை வேளையில ஆவியானவரை கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறார். இன்னொரு காரியம் கூட நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். The godly do not permit themselves to live under the influence of sinners. நீங்க யாருக்கு கீழே இருக்கணும்னு ஆசைப்படுவீங்க, யாருக்கு கீழே இருக்க கூடாதுன்னு நினைப்பீங்க? ரெண்டு காரியம்.
சங்கீதம் 91:1 வாசித்து பாருங்க. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். நீங்க யாருக்கு கீழே இருந்து ஆசைப்படுவீங்க? அவளுக்கு you are not under any church, you are not under any pastors, you are not under any leaders, you are not under any elders, but you are under God. ஒண்ணு மட்டும் தெரிஞ்சு, யாரும் பாஸ் கிடையாது. எப்போதுமே நான் சொல்ற ஒரு வார்த்தை தான், என் பேச்சு கேட்க கேட்கிறாங்க, அவன் சொல்றான் நான் 100 அதிபதி, ஒருவனை வா என்றால் வருவான், என்னுடைய போ என்றால் போவான். அவன் சொல்றான் நான் செய்யறது தப்பான இருக்காது. Lord, I'm not deserve. You should come to my house. இந்த வீட்டுக்கு வருவதற்கு நான் மாத்திரம் நல்ல. ஏன் அப்படி சொல்றான்? அது முன்னால கொடுத்த ஸ்டேட்மெண்ட் என்ன? What the statement was given? என்ன சொல்றான்? நான் ஒரு 100 அதிபதி. இயேசுவே சொல்றான் நான் ஒரு 100 அதிபதி, செஞ்சுரியன். ஒருத்தர் வான்னு சொன்னா அவன் வருவான், ஒருத்தர் போன்னு சொன்னா போவான். அப்படி இருந்தும் யாரையாவது அனுப்பியிருக்கலாம்ல, ஏன் நானே வந்தேன்? யோசித்து பாருங்க. அந்த இடத்துல அவன் செய்த ஒரு காரியம் என்ன? என் வேலைக்காரன் சுகமாக வேண்டும், இயேசு சுகமளிக்கிறார் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். அவருடைய வார்த்தைகள் கிறிஸ்துவை பிரமிக்க வைக்கிறது. இது ஒரு வார்த்தை சொல்லும், என் வேலைக்காரன் பிழைப்பான். Even the same command, it is in me. அந்த கமாண்ட் எனக்கிட்ட இருக்கு. ஒரு கமாண்ட் என்கிட்ட இருக்கு. அப்படி என்ன அர்த்தம்? ஒருத்தர் போறோம், இயேசுவை பார்த்துட்டு இவனுக்காக வேண்டிட்டு வானா போயிடும். He is having the authority, he is having the command, he is having everything. But even though I never use my command, I never use my word, I am pleading you to give one word towards my servant. இதுதான் கிறிஸ்து. இதுதான் கிறிஸ்து. You cannot command, you cannot order, you cannot rule anyone, but everyone are servants. அப்படின்னா நூற்று சொல்றா, ஒருத்தர் வானா வருவான், போனா போவாங்கிறதுக்காக இவங்க வாங்க, நீங்க போய் அங்க உட்காருங்க, நீங்க போய் அங்க உட்காருங்க சொல்ல முடியுமா? We cannot command. This is what happening in the present days. But everyone tried to rule over, everyone tried to boss you over one another, but we are all our servants. நாம் எல்லாருமே அவருடைய பாதத்தில் வேலைக்காரர்கள். என்னைக்கு அந்த தாழ்மை உனக்குள்ள வருகிறதோ, தாழ்மை உள்ளவனுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார். உன்னை கர்த்தர் பயன்படுத்துகிறார். பெருமை உள்ளவனுக்கோ எதிர்த்து நிற்கிறார். You cannot boss you over. உனக்குள்ள இருக்கிற அந்த பெருமையை இப்ப எடுத்து போட சொல்கிறார். தாழ்மையா இரவும் பகலும் வசனத்திற்கு பயந்து உட்கார்ந்து, வசனத்துக்கு பயந்து உட்கார்ந்து கர்த்தருடைய பயன்படுத்த போகிறார். இந்த ஆண்டில் அந்த வார்த்தைகள் உனக்கு மேல் கடந்து வரும். இந்த வார்த்தைகள் கர்த்தர் உனக்கு நன்மையா செய்ய போகிறார். ஈவன் ஒரு சின்ன பையனா கூட இருந்தா கூட வாங்க அப்படின்னா என்ன வாழான்னா என்ன? இதுதான் கிறிஸ்து கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம். யாரா இருந்தாலும் சரி, ஐஸ்வர்யவானுக்கு ஒரு கணம், தரித்திரனுக்கு கணமில்லை என்கிற வார்த்தை இந்த சபையில வரக்கூடாது. ஆவியானவர் திட்டமும் தெளிவுமாய் பேசுகிறார். இந்த ஊழியத்தில் இருக்கிற எண்ணெய் தொடங்கி சிறு குழந்தை, நேற்றுதான் பிறந்த சின்ன குழந்தை வரைக்கும் எல்லாருமே வேலைக்காரர்கள். வேலைக்காரர்கள் சத்தமா சொல்லுங்க. லார்ட் அண்ட் மை சர்வன்ட். நான் ஒரு வேலைக்காரன், ஒரு வேலைக்காரி. உம்முடைய வார்த்தை சொல்லுவதற்கு எனக்கு எந்த தகுதியும் இல்லை. ஆனால் நீர் என்னை அனுமதித்ததனால் நான் வாயை திறந்து பேசிக் கொண்டிருக்கிறேன். நீ வேண்டும் என்றால் என்னை பயன்படுத்தும். உமக்கு பிரியமில்லாத இடத்துல என்னை கொண்டு போகாதே சொல்லுங்க. கர்த்தருடைய கரம் உங்களை இறங்க போகிறது. இந்த காலை கூட நீ கர்த்தருடைய அபிஷேகித்து ஆரம்பித்து விட்டார். Thank you Lord, thank you Lord. Yes, the revelation is coming to my mind. வெளிப்பாடுகள் வர ஆரம்பித்து இருக்கிறது. இந்தோனேசியாவில் எஸ் ஒரு பெரிய தடையாக இருக்கிற பிசாசு ஒரு பெரிய திட்டத்தை இப்போது நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்.
எஸ் லோகோர கராதி கராதி ஓர சந்தரதி கபலவரதி கராதி. Thank you Lord. Thank you Jesus. Thank you Jesus. ஆவியானவர் இந்த காலை தொடங்கி அதிகாலத்தில் இடைவிடாமல் பேசிக் கொண்டிருக்கிறார். ஆண்டு முழுவதும் தேசங்களில் என்ன நடக்க போகிறது, என்ன நடக்க போகிறது, அது எல்லாத்தையும் நான் சொன்ன ஆடுகிறே நீங்க ஃபில்டர் பண்ணுங்க. கொஞ்சமான வார்த்தைகளை எங்களுக்கு கொடுங்க, அதை வைத்து நாங்கள் ஜெபிக்க போகிறோம். முதல்ல இந்த சபைக்காக பேசுங்கன்னு சொல்லும் போது ஆகிய 3 விதத்துல பிசாசு கிரியைகளை தொடங்கிட்டான்னு சொல்லி வந்த உடனே கத்த சொன்ன வார்த்தை. 3 விதத்துல பிசாசு கிரியை தொடங்கிட்டான். இந்த 3 காரியத்தை சொன்னேன், நீங்கள் அதை கேட்டிருப்பீர்கள். ஆனால் இருதயத்தில் வைத்து அதற்காக ஜெபித்துக் கொண்டிருங்க. நான் கத்த சொல்கிறார், இயேசு கிறிஸ்துவுக்கு யார் இடப்படுத்து அவரை தன் இருதயத்தில் ஏற்றுக் கொண்டிருக்கிறார்களோ, அவரை தங்களுக்குள் வைத்திருக்கிறார்களோ, அவர் வாயிலே அபிஷேகம் புறப்பட்டது போல, அவர் ஆசீர்வதிக்கப்பட்டது போல, உங்கள் வாயிலிருந்து அபிஷேகமும் உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தையும் நான் வைத்திருக்கிறேன். இது யாராலும் புரிந்து கொள்ள முடியாத ஒரு வார்த்தை. No one can understand this promise. ஏன்னா எடுத்த உடனே ஜனங்கள் நினைக்கிறபடி அல்ல. ஒவ்வொரு வாக்குத்தத்தத்தை எடுக்கும் பொழுதெல்லாம் நாம் யோசிக்கிற ஒரே ஒரு காரியம், இந்த வாக்குத்தத்தத்தில் அடங்கியிருக்கிற ரகசியம் என்ன? ஒருவேளை தேவதூதன் மரியாதை பார்த்து கேட்கிறார், சொல்லுகிறார், கிருபை பெற்றவளே நீ வாழ்க என்று மரியாதை பார்த்து சொல்லுகிற பொழுது அவள் மரியாதை இருதயம் சந்தோஷப்படவில்லை, அவள் இருதயம் கலங்குகிறது. கிருபை பெற்றவளை வல்லவள் பார்த்து இன்னைக்கு நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று ஒரு ஊழியக்காரன் சொல்வானால் நான் சந்தோஷப்பட ஒன்றுமே இல்லை. கர்த்தரை பயன்படுத்த போகிறார் என்று ஒரு தேவ மனிதன் என்னை பார்த்து சொல்லுகிறானால் நான் சந்தோஷப்பட ஒன்றுமே இல்லை. நான் கலங்க வேணும். எப்படி கலங்கணும்? கர்த்தருடைய ஊழியத்தை என்னைக்கு நான் செய்ய ஆரம்பிக்கிறேனோ அப்போ பிசாசுக்கும் எனக்கும் யுத்தம் ஆரம்பிச்சு அர்த்தம். எந்த விதத்திலாவது உன்னை கவிழ்த்து போட வேண்டும் என்று, எந்த விதத்திலே உன்னை நாசம் பண்ணலாம் என்று தேவனுடைய திட்டம் வெளியாகும் போது அவருடைய திட்டமும் உருவாக ஆரம்பிக்கும். அந்த நாளில் தானே உன் சரீரத்திலும் உன் ஆவியிலும் உன் ஆத்மாவிலும் உன் குடும்பத்திலும் நீ செய்கிற வேலையிலும் நீ பார்க்கிற எல்லாவற்றிலும் பிசாசானவன் கிரியை செய்ய ஆரம்பிப்பான். அந்த நிமிஷத்திலிருந்து நீ ஜாக்கிரதையாய் உன் வாழ்க்கை தொடங்க ஆரம்பிக்க வேண்டும். ஏதோ ஒரு ஊழியக்காரர் சொல்லிட்டாரு, கர்த்தர் ஒரு வருஷம் ஆஸ்வதிக்கிறார். ஆமா, அந்த ஆஸ்வாதத்துக்கு முன்னால நான் எத்தனை கண்ணீர் விட்டு ஜெபிக்கணும். எனக்கு வருகிற எதிர்ப்புகள் எவ்வளவு, எனக்கு விரோதமாய் பேசுகிற ஜனங்கள் எத்தனை பேர், இதை முதலாவது நான் அறிந்து கொள்ளுங்கள். ஆசீர்வாதம் என்பது அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை கர்த்தர் கொடுப்பார். உத்தமன் என்று விளங்கின எடுத்தோடனே ஜீவ கிரீடத்தை கொடுத்துட்டு உன்னை நடக்க மாட்டார். பைபிளை சரியா வாசித்து பாருங்க. ஜீவ கிரீடம் யாரும் எடுத்து கொடுக்க மாட்டார். ஆசீர்வாதத்தை பிடிச்சு ஆசீர்வாதம் போய் ஊழியம் செய் சொல்ல மாட்டார். உன்னை உண்மை உள்ளவன் என்று ஏனி நீ செய்கிற கனமான ஊழியத்தில் நீ ஒரு இடத்தை பிடிக்கிற வரைக்கும் உன்னுடைய போராட்டம் சூழ்நிலைகள் எல்லாம் தலைகளாய் மாறிக்கொண்டிருக்கும். பாருங்க, இயேசு தீர்மானிக்கிறார், என் வேலை வந்தது, நான் பிதாவுக்காக ஊழியம் செய்ய வேண்டும். சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, கீழ்ப்படிந்து ஞானஸ்தானம் எடு. 30வது வயதிலே ஞானஸ்தானம் எடுக்கிறார். யோர்தானிலே யோவான் ஸ்நானகர் இடத்துல. யோவான் ஸ்நானகர் கையில ஞானஸ்தானம் எடுத்த உடனே அவர் கரையேறுகிறார். அதுவரைக்கும் யாருக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது. இயேசு போய் சொல்றாரு, நான் தான் மெஸ்ஸியா, போய் யார்கிட்டையும் போய் மக்கள் அடிக்கல. ஏறோடு தேடிக்கொண்டே இருக்கிறார். ஜனங்கள் கொல்ல வகை தேடுகிறார்கள். திடீர்னு 12வது வயசுல பிரசங்கம் பண்றார். அங்க இருக்கிற தலைவர்கள் எல்லாம் ஆச்சரியப்படுறாங்க, இவன் தச்சனுடைய மகன் அல்லவா, தாயார் சகோதரிகள் இருக்கிறார்களே என்று சொல்லி எல்லாம் ஆச்சரியப்படுறாங்க. ஆனால் கிறிஸ்து எல்லாவற்றையும் மறைமுகமாய் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார். ஆனால் ஞானஸ்தானம் எடுத்து கரை ஏறின உடனே வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகுது. எல்லாம் கேட்டுருப்பாங்களா, கேட்டுக்க மாட்டாங்களா? யார் கேட்டாங்களோ இல்லையோ சாசு காதுல விழுந்துச்சு. ஞானஸ்தானம் எடுத்து கரை ஏறின உடனே இவர் என்னுடைய நேசகுமாரன், நான் இவருக்கு பிரியமா இருக்கிறேன், இவருக்கு செவிகளும் என்று வானத்திலிருந்து சத்தம் உண்டாயிற்று. தெய்வ ஆவியானவர் புறாவை போல அவர் மேல் இறங்கினார்.
அடுத்த நிமிஷம் வாசித்து பாருங்க என்ன இருக்கு. ஆவியா பிசாசானவன் இயேசுவை சோதிக்கும்படியாய் ஆவியானவரால் வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டான். உங்களை பார்த்து இந்த கடாபி தெரியுமா? கடாபின்னு ஒரு அதிபர் தான். இந்த இடம் நம்பி நான் சொல்றேன், வெறும் தங்க கட்டிகள் அடிக்க சொன்னான். நீங்க உட்கார்ந்து இடம் சேர் பூரா வெறும் தங்கமா இருந்தா அப்படி இருக்கும். வெறும் கோல்டு பிஸ்கட்ஸ் எல்லாம் இவ்வளவு பெருசு ஒரு பிஸ்கட் ஃபுல்லா இங்க இருந்து தொடங்கிய ஃபுல்லா கோல்டன் பிஸ்கட்ஸ். அமெரிக்கன் டாலர்ஸ் லட்சம் கோடி, யூரோ 1 லட்சம் கோடி யூரோ, ஜப்பான் யென் அப்படி காமிச்சாங்க. எல்லாத்தையும் காமிச்சாங்க, டெலிவிஷன்ல காமிச்சாங்க, CNN பிசாசு சொல்றாங்க. ஒரு ஊழியக்காரனை கூப்பிட்டு இவ்வளவு உனக்கு தரேன், இவ்வளவு உனக்கு கொடுக்கிறேன், என்ன செய்வீங்க? என் காலம் சொல்லுங்க, என்ன நடக்கும்? விழுவோம். ஏன் தெரியுமா? Today the ministry is very hard to do ministries today. பணம் இல்லை. ஒரு மெசேஜ் கொண்டு போய் சேர்ப்பதற்கு நம்மகிட்ட காசு இல்லை. ஒரு வால் போஸ்ட் அடிக்கணும் 1ஆம் தேதி மீட்டிங்க்கு, எண்ணி பார்க்கிறோம் 2000 அடிக்கணும், இல்லை ஒரு 1620 அடிக்க, அவ்வளவுதான் காசு. இயேசுவை ஒரே நிமிஷத்துல சொல்ல கீழ்படுத்த நினைக்கிறான். நம்ம சொல்லலாம், என் பாதத்தில் நீ விழுந்து வணங்கி எனக்கு வணங்குவாயானால் இவ் அழைத்தையும் நான் உனக்கு கொடுக்கிறேன், இவ்வளவு நான் கொடுக்கிறேன். நீங்க நினைக்கலாம் இன்றைக்கு ஒரு ஊழியத்தை செய்வது என்பது எப்படி? நான் சொல்லித்தரேன். நீ பல ஊழியங்கள் வானத்தை எட்டுகிற அளவுக்கு பெருகிக் கொண்டே போகிறது. எவ்வளவு தெரியும்? ஒரு தேவனுடைய மனிதன் எனக்கு தெரியும், சில ஆண்டுகள் முன்பு அந்த ஊழியக்காரர் திடீர்னு லங்ஸ் பாதிக்கப்பட்டு மரண அவஸ்தை. டாக்டர் சொல்றாங்க ஒண்ணும் செய்ய முடியாது, அமெரிக்கா உடனே கொண்டு போங்க. அங்கிருந்து பெரும் தொகை இங்கிருந்து அமெரிக்காவுக்கு போனது. இவர் கொண்டு ஹாஸ்பிட்டல் படுக்க வச்சிருக்கிறார். அமெரிக்கா அப்பதான் ஒரு அமெரிக்கா போயிட்டு ஒரு பெரிய ஊழியத்தை முடிச்சுட்டு வந்திருக்கிறாரு. திரும்பி அமெரிக்காவுக்கு ட்ரீட்மெண்ட் போறாரு. அமெரிக்காவில் என்ன நடந்துச்சு? ஒரு சகோதரி ஏராளமான சொத்து, திடீர்னு கணவன் ஒரு கார் விபத்தில் இறந்துட்டார். வண்டியில போயிட்டு திடீர்னு ஒரு டிரைவர் பெரிய வண்டியில அடிச்சு கார் அப்பளமாய் காரும் அவருடைய உடம்பு நசுங்கி வெறும் சதை மாத்திரம் இருந்துச்சு. கார் முகம் தலை எதுவுமே இல்லை, நசுங்கி மறித்தார். இப்ப அவர் எந்தெந்த பேங்க்ல எவ்வளவு அக்கௌண்ட் இருக்கு, அக்கௌண்ட் நம்பர் என்ன, அவருடைய சீக்ரெட் கோட். நீங்க பாத்தீங்கன்னா நம்முடைய பேங்க்ல நாமினி கேட்டிருப்பாங்க. அங்க நாமினி என்ன கிடையாது, யார் அந்த அக்கௌண்ட் நம்பர் போனதாலும் நீ ஆக்சஸ் பண்ணாங்க. அப்படி ஒரு காரியம் இருந்துச்சு. சஞ்சய் காந்தி விமான விபத்துல மறிக்கிற பொழுது இந்திரா காந்தி ஓடி போய் எடுத்ததுமா அவருடைய கையில கட்டியிருந்த வாட்ச், இந்த வாட்சுக்கு பின்னால இந்த சுவிஸ் பேங்கினுடைய ரகசிய எண் அது வாட்ச்குள்ள இருந்துச்சு. டயல் ஓபன் பண்ணா அது நம்பர், அந்த நம்பர் ஆக்சஸ் பண்ணா உங்க அக்கௌண்ட்ல வந்துருக்கும். யாரோட எந்த அக்கௌண்ட் ஆப்ரேட் பண்ணலாம், அந்த சீக்ரெட் நம்பர். இந்த பெண்ணுக்கு அந்த நம்பர் தெரியல. இந்த ஊழியக்காரர் ஒரு பெரிய கூடுதல் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காரு. கூட்டம் முடிந்தோன்னா அந்த அம்மா வந்து ஊழியர்களை சொல்றாங்க, ஐயா இப்படி கணவர் ஒரு கார் விபத்தில் இறந்துட்டாரு, ஏராளமான பணம் இருக்கு, அதை நான் எடுத்தேன்னு சொன்னா உங்களுக்கும் பிரயோஜனமா இருக்கும், எனக்கும் பிரயோஜனமா இருக்கும், தயவு செய்து அந்த நம்பரை மாத்திரம் வாங்கி கொடுங்க. இந்த ஊழியர் என்ன செய்தார் தெரியுமா? நடந்த உண்மை. ஊழியர் என்ன செஞ்சாரு? அந்த மரித்து போன மனுஷனுடைய ஆவியை ஜெபம் பண்ணி கூப்பிட்டார். வேதத்துல எங்க இருக்கு? இறங்கிட்டீங்களா? அப்படி அந்த டெக்னிக் யூஸ் பண்ணி பாஸ்டிங் 7 நாள் பாஸ்டிங் போட்டு அந்த பொல்லாத ஆவியை வர வச்சு கேட்டார், எனக்கு உன்னுடைய அக்கௌண்ட் நம்பர் வேணும். இந்த பேய் சொல்லிச்சு, மனப்படலாம் சொல்லிச்சு. இந்த இடத்துல இந்த 3 புக்கில் எழுதி வச்சிருக்கேன். என்னுடைய மிக நெருங்கிய நண்பர் அவருக்கு வாட்ச் கிளிக் பண்ணிருக்கேன், அவருக்கே தெரியாது அதுக்குள்ள நம்பர் சொல்லிட்டு இந்த பேய் போயிடுச்சு, ஆவி போயிடுச்சு. அந்த அம்மா கூப்பிட்டார், பேர பேசினார், எவ்வளவு தொகை இருக்கு? அந்த அம்மா சொன்னாங்க, இந்திய மதிப்பு கிட்டத்தட்ட 1000 கோடி. எவ்வளவு தருவேன்? 10% டேக்ஸ் கொடுக்குறேன். போதும்ல போதும்ல. அந்த அம்மா கூப்பிட்டு சொன்னார். அந்த அம்மா ஆக்சஸ் பண்ணாங்க. எஸ், நம்பர் கரெக்டா வந்துச்சு.
நம்முடைய அக்கௌண்ட்லாம் டிரான்ஸ்ஃபர் ஆச்சு, இப்படி அக்கௌண்ட்டுக்கு பணம் இந்தியாவுக்கு வந்துருச்சு. அது பிறகுதான் ஊழியத்தை பெருசாக கட்ட ஆரம்பிச்சு. அது நடந்து சில மாதங்களுக்குள்ளே தன் அருமையான மகளை இழந்து. சொல்வது பொய் அல்ல, என்னுடைய சமூகத்தில் நான் சொல்லுவேன். காலில் விழுந்தா 1000 கோடி கிடைக்கும், 10,000 கோடி கிடைக்கும். யூ ஃபால் டவுன். நான் இயேசு சொன்னாங்க, உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கு, அவருக்கு மாத்திரமே அணுகுவாயாக, பணிந்து கொள்வாயாக என்று எழுதியிருக்கிறது. நீ அப்படி தேவனுக்கு பயந்து ஊழியம் செய்கிற வாழ்க்கையில அந்த ஊழியம் விருத்தி அடையாது. பல போராட்டங்கள். அவன் தொடர்ந்து ஜனத்தின் இருதயத்தை அவன் கடினப்படுத்திக் கொண்டே இருப்பான். நீ கொடுக்க நினைத்தாலும் உன் இருதயம் கொடுக்க மனசு வராது. அப்படி நீ கொடுக்கணும்னு நினைச்சா கூட உன்னுடைய சொந்த ஜனங்கள் அதை கெடுக்க நினைப்பாங்க. நீ யார் ஊழியத்துக்கு கொடுக்க போறேன், நீ வச்சு அனுபவி. நீ ஒரு 1000 வருஷம் உயிரோட உலகத்துல வாழ போற. இந்த சொத்தெல்லாம் உனக்கு வேணும், நீ வச்சு பயன்படுத்த. ஜனத்தின் இருதயத்தை கரையை பண்ணுகிற கூட்டம் பிசாசோடு இணைந்து கொண்டு ஊழியத்துக்கு வரக்கூடிய எல்லா ஆசீர்வாதங்களையும் கெடுப்பார். ஆனாலும் வேதம் சொல்லுகிறது, நீ கலராதே. அந்த இயேசு, அந்த ஆவியானவர் இது ஊழியத்தில் பலமா இறங்க போகும். இனி நீங்கள் ஜெபிக்கும் பொழுதும் வேதம் வாசிக்கும் பொழுதும் கர்த்தருடைய ஆவியானவர் உடனுக்குடன் இடைப்படுவார். ஆவியின் ரகசியங்களை வெளிப்படுத்துவார். ஒருவேளை நமக்கு ஐஸ்வர்யம் வருதோ வராதோ தெரியாது, ஆனால் இயேசு எப்பொழுதும் எனக்குள்ளது. என்னுடைய ஆவியானவர், இயேசுவின் ஆவியானவர் எனக்குள் எப்பொழுதும் பங்கேற்பார். நான் அவருக்காக உண்மையோடு போவாய். எத்தனை ஊழியம் வளர்ந்தாலும் சரி, எத்தனை வகையாய் பெருகினாலும் சரி, நான் கிறிஸ்துவுக்கு மாத்திரம் கீழ்ப்படிந்து அவரை மாத்திரம் வணங்கி வேறு எதற்கும் நான் செவி கொடுக்காதபடி நான் ஜாக்கிரதை உள்ளவனாக இருப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த எண்ணம் முதலாவது உங்களுக்குள் உருவாக வேண்டும். அடுத்த ஒரு காரியத்தை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். இங்கே the godly do not permit themselves to live under the influence of sinners. Those who do not fear the Lord are wicked. They are the enemies of those who love God. யார் ஜனங்களை கெடுக்க நினைக்கிறார்களோ தேவனை நேசிக்கிறவர்களுக்கெல்லாம் அவர்கள் சத்துருக்கள் என்று வேதம் சொல்கிறது. சங்கீதம் 36 ஒன்றை வாசித்து பாருங்கள். வேதம் தெளிவாய் சொல்கிறது. 36 துன்மார்க்கனுடைய துரோகமான பேச்சு. நல்ல கவனிங்க, ஒரு மனுஷன் பேசும் பொழுதே இவன் பேசுகிற வார்த்தை துரோகமான பேச்சா அல்லது நன்மையான பேச்சா என்பதை கர்த்தர் உனக்கு வெளிப்படுத்திக் கொண்டே இருப்பார். அவன் பேசி முடிக்கும் முன்பு கர்த்தர் அவனை நியாயம் தீர்ப்பார். இதுதான் இந்த வருஷம் கர்த்தர் கொடுக்கிறார். நீ பொறுத்து இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு மனுஷன் அவனுக்கு விரோதமாய் துரோகமான பேசி விடுவான் என்று சொன்னா அடுத்த நிமிஷமே அவனை கர்த்தர் தண்டிக்க அவன் உனக்குள் இருக்கிறார். இயேசு எங்க இருக்கிறாரு? விடுவான எங்க இருந்தாரு? நீ எப்போதுமே நமக்கு ஒரு நம்பிக்கை என்ன தெரியுமா? நான் ஜெபம் பண்ணும் போதெல்லாம் அவர் பிரசன்னம் வரும். I will be satisfied after the prayer I receive his presence. Now onwards you cannot say like that, but already you walk into his presence. நீங்கள் அவருடைய பிரசன்னத்துக்குள்ள எப்பொழுதும் இருக்கிறதுனால நீ கலங்க வேண்டிய அவசியம். ஜெபிக்காத பிரசன்னம் வரும்னு நினைக்க வேண்டாம். நீ யாராவது ஒருத்தர் நின்று பாருங்க, கண்ணை மூடுங்க, பிரசன்னம் பிரசன்னம் இறங்கணும்னா நீ எப்படி ஜெபிப்பீங்க? எந்த வார்த்தை வாயிலிருந்து வரும்? அப்ப நீ தேவ பிரசன்னத்துல எப்பொழுதும் இருக்கும் பொழுது உனக்கு விரோதமாக ஒரு துரோக பேச்சை பேசுவானால் உனக்குள் இருக்கிற அபிஷேகம் அவனை விடுமா? உனக்குள் இருக்கிற ஆவியனை விடுவாரா? உனக்குள் இருக்கிற கிறிஸ்து விடுவாரா? அந்த வார்த்தை உடனே நியாயம் இருக்கும். நாட்டுல கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிறதான ஒரு பெரிய கிருபை. 36 திரும்பி வாசிக்கணுமா? துன்மார்க்கனுடைய துரோகமான பேச்சு என்ன சொல்றாரு? உங்க உள்ளத்துக்கு தெரியும். ஏன் தெரியுமா? அதை ஆவியானவர் உனக்கு வெளிப்படுத்தி கொடுத்தார். ஒருத்தன் வரான்னு சொன்னா whether he wants favor from you or he is expecting something,
காந்தி நீ வந்தனே சொல்லா, நீ எதுக்கு வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். இதுதானே எதுக்கு உங்களுக்கு தெரியும்? எனக்கு தெரியாதுங்க. இந்த வருஷ வாக்குறது என்ன தெரியுமா? அவருடைய வாயில் அபிஷேகம் புறப்படும். பிதாவாகிய தேவன் அவரை சதா காலங்களில் ஆசீர்வதித்திருக்கிறார். அந்த இயேசு எனக்கு இருக்கிறார். அந்த இயேசு எனக்கு எல்லாத்தையும் வெளிப்படுத்துகிறார். எவ்வளவு பேர் சொல்லுவீங்க? எவ்வளவு பேர் சொல்லுவீங்க? இது அப்படியே பேசிட்டே போலாம். இது அப்படியே பேசிட்டே போலாம். எழுதுன்னு இருப்போம். Can I be planning to organize this meeting 10 to 12? Praise the Lord. இப்ப கடைசியை நான் முடிச்சது என்ன? அதை அப்படியே வச்சிருக்கோமா? மூடாதீங்க, வசனத்தை மூடாதீங்க, வசனத்தை மூடாதீங்க. அந்த வசனம் எனக்கு திரும்ப திரும்ப வேணும். இருக்கிற பிள்ளைகள் மேல அந்த அபிஷேகம் இறங்க போகிறது. Praise the Lord. ஹல்லேலூயா. எல்லாரும் 36:1 திருப்பி வைத்துக் கொள்ளுங்க. Thank you Lord. அந்த ரெவலேஷன் படி கர்த்தருடைய நடத்த போகிறார். அந்த வெளிப்பாடுகளின் படி கர்த்தருடைய செய்ய போகிறார். Oh, thank you. Sin whispers to the wicked deep within their hearts. They have no fear of God at all. ஏன் அவர் சிந்தை எப்படி இருக்கிறது? அவர் துரோக பேச்சு ஏன் வாயிலிருந்து வருது? வேதம் சொல்லுகிறது அவர்களுக்குள்ள தேவ பயம் இல்லை. நீ பேசுறதுக்கு முன்னால உனக்கு என்ன இருக்கணும்? தேவ பயம். கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொள்வார்கள். கர்த்தர் உடனிருந்து கவனிப்பார். கர்த்தர் என்னுடைய ஒவ்வொரு கான்வர்சேஷனும் அவர் கவனித்திருக்கிறார். எவ்வளவு சொல்ல முடியும்? எவ்வளவு சொல்ல முடியும்? 36 எல்லாம் சேர்த்து வாசிப்போம். எவ்வளவு சொல்ல முடியும்? 36 வாசி. எல்லாம் சேர்ந்து வாசிப்போமா? Praise the Lord. This planet contrasts the world of fully devised by the wicked with the world of wisdom created and sustained by the Lord. The wicked care only about themselves, whereas the Lord cares for all creation. துன்மார்க்கன் தன்னை குறித்து மாத்திரம் கவலைப்படும். That is means selfish. இல்லையா? ஒரு நாற்காலி காலியா இருக்கு. என்னை விட வயசான ஒருத்தர் என்னால நிக்க முடியும், அவரால் நிக்க முடியல. ஒரு நீதிமான் என்ன செய்வான்? அந்த இடத்துல அவர் உட்கார நடக்கும். துன்மார்க்கன் என்ன செய்வான்? இந்த பரிசு உட்கார். சுவாமி பார்த்து எப்படி இருக்கு? இவன் இடம் கொடுக்காதது கூட அவருக்கு வலிக்காது. என்ன சொல்லலாம்? அவர் பார்த்து துரோக பேச்சு, the word pronouncing hurting more than the giving seat for that. The person to sit down, right? ஒரு மனுஷன் உட்கார வைக்க வேண்டாம், ஆனா வாயில் ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க, துரோகமான பேச்சு. கர்த்தருடைய பார்வையில் அது ஒரு யார் செய்வான்? இது யார் பேசுவான்? துன்மார்க்கன். அது இன்னொரு வார்த்தை கூட சொல்றாரு, ரொம்ப முக்கியமான வார்த்தை. But God cares for all creation. God cares all creation. யோசித்து பாருங்க. ஒரே ஒரு நிமிஷம் யோசித்து பாருங்க. இருதயத்திலிருந்து ஒரே ஒரு நிமிஷம் நீ யோசிங்கன்னா சரி. வெளியே சொல்லிட்டு the prayer time, at least they respect the prayer time. It's a very bad habit. Every week they have it. Glorious God. Glorious God. Glorious God. ஆவியானவரோடு இடைப்பட விரும்புகிறார். நீ பாக்கியவனா இருக்கணுமா? நீ நீர்கால்களின் ஓரத்தில் நடப்பட்டு
தன் காலத்தில் கனியை தந்து இலையுதிராது இருக்கிற மரத்தை போல நீ மாறணும். நீ செய்வதெல்லாம் இந்த ஆண்டு வாய்க்கும். எப்போ? இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாயிரு. கிறிஸ்துவை உன் இருதயத்தில் சொந்தமாக்கிக்கொள். You accept the Lord Jesus Christ in your heart. உன் இருதயத்தில் அந்த தேவன் வர வேண்டும், அந்த இயேசு வர வேண்டும், அந்த கிரியை வர வேண்டும். ஒப்புக்கொடுப்பாயா? நீ பேசுதப்போ அப்பாட்ட பேசுதப்பாட்ட அப்படியே நான் செஞ்ச தவறு தான். துரோக பேச்சு வாயில வரக்கூடாது. The negative words should not come out of my mouth in this year. You give a warning to everyone. ஆண்டவரே, நான் தியானிக்கிற தியானமெல்லாம் உம்மை பற்றி மாத்திரம் இருக்கிறது. I want to meditate your word alone. உம்முடைய வார்த்தை மாத்திரம் நான் பேச போகிறேன். 5 பேச்சு என்கிட்ட பேசினான்னா ஒரே ஒரு பதில் தான் கொடுக்க முடிஞ்ச, அது கூட கொடுக்க மாட்டேன்ப்பா. நான் உண்மை துதித்துக் கொண்டே இருப்பேன், உள்ளத்தில் உண்மை தியானித்துக் கொண்டே இருப்பேன். இந்த ஆண்டு நீர் எனக்கு வைத்திருக்கிற சுதந்திரத்தை, நீர் எனக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை, எனக்கு நீர் வைத்திருக்கிற நன்மையை ஒரு மனுஷனும் தடை செய்யாதபடிக்கு என்னை ஆசீர்வதிங்க, என்னை ஆசீர்வதிங்க, என்னை ஆசீர்வதிங்கன்னு சொல்லுங்க. Thank you, Lord. Thank you. தேவ பயம் அற்றவர்களை இந்த ஆண்டு நீங்க கண்ணில் பார்க்கலாம். வருஷம் தொடங்கும் பொழுதே பல நஷ்டங்களுக்குள்ளாக, பல போராட்டங்களுக்குள்ளாக, பல பலவீனங்களுக்குள்ளாக, பல சோர்வுகளுக்குள்ளாக கடந்து போவதை நீங்கள் பார்க்கலாம். அப்படி பிரச்சனைகளை கொண்டு வருகிற பொழுது நீ ஒன்னே சொல்லலாம், இந்த மனிதன் சொல்லுகிற சாட்சி நிமித்தம், இந்த குடும்பம் படுகிற வேதனை நிமித்தம் இவங்களுக்குள்ள தேவ பயம் இல்லை என்று நான் அறிந்து கொண்டேன். வெளியே சொல்லாதீங்க. நீங்க தெரிஞ்சிருக்க, அப்படிப்பட்டவர்களை நீங்கள் உற்சாகப்படுத்தாதபடி, நீங்கள் அவர்களோடு கை கோர்க்காதபடி, அவர்களோடு இணைந்து கொள்ளாதபடி, நீங்கள் விலகும்படியாய் கர்த்தருடைய பிரசன்னம் உனக்குள் இப்பொழுது இறங்கி வரட்டும். The glory presence of God should be entered in your heart and mind and soul right now. Receive the power of Holy Spirit. பரிசுத்த ஆவியின் வல்லமை இப்பொழுது இறங்கட்டும். எந்த காரியம் தடைபடுகிறதோ அப்பொழுது நீங்கள் அறிந்து கொள்வீர்கள், இந்த குடும்பத்தில் தேவ பயம் இல்லை, இந்த மனுஷனிடத்தில் தேவ பயம் இல்லை, இந்த பெண்ணிடத்தில் தேவ பயம் இல்லை, இந்த மனிதனிடத்தில் தேவ பயம் இல்லை. No fear of God. Paul includes this clause in his description of depravity of the people according to Romans chapter 3 verses 18. ரோமர் 3:18 அவர் வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். பால் இந்த வசனத்தை எடுத்துக்கிறார். 36:1 எடுத்து தான் ரோமருக்கு எழுதின நிருபத்தில் 3:18 சொல்லிக் கொடுக்கிறார். அதை வந்து தியானிக்க போகிறோம். சீக்கிரம் நேரம் ஆயிடுச்சு. அவர்கள் கண்களுக்கு முன்பாக தெய்வ பயம் இல்லை என்று எழுதி இருக்கிறதே. அடுத்தது, மேலும் வாய்கள் யாவும் அடைக்கப்படும்படிக்கு உலகத்தார் யாவரும் தேவனுடைய ஆக்கினை தீர்ப்புக்கு ஏதுவானவர்கள் ஆகும்படிக்கு நியாயப்பிரமாணம் சொல்லுகிறதெல்லாம் நியாயப்பிரமாணத்திற்கு உட்பட்டிருக்கிறது. Praise the Lord. Hallelujah. விளங்குதா? பாசிட்டிவ் சைடு, நெகட்டிவ் சைடு. தேவ பயம் உனக்கு இல்லைன்னு சொன்னா
தேவனுடைய சபையில நீ பயபக்தியோடு காணப்படவில்லை என்றால் என்ன சொன்னாங்க? உன்மேல் தேவனுடைய ஆக்கினை தீர்ப்பு கடந்து வரும். ஆக்கினை தீர்ப்பு கடந்து வரும். சங்கீதக்காரன் 36:1 எழுதுகிற விதம் வேறு, அவன் கருத்தை சொல்லுகிறான். துரோக பேச்சு இருதயத்துக்கு தெரியும். காரணம் ஏன் இப்படி பேசுறாங்க? தேவ பயம் இல்லை. அது ரோமர் நிருபத்தில் சொல்றாரு, பவுல் சொல்றாரு. அந்த துரோக பேச்சு நீதிமான் வாயிலிருந்து வராது. தேவனுடைய ஆக்கினை தீர்ப்பு யாருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறதோ அவங்க வாயில துரோகமான பேச்சுகள் வரும். விலகிக் கொள்ளுங்க, ஒப்புக்கொடுங்க. யாருடைய மறைவில் இருக்க விரும்புகிறாய்? உலகத்தினுடைய நிழலிலா, தேவனுடைய நிழல், அவருடைய சட்டைகளின் மறைவிலா? இப்பொழுதே ஆவியானவர் தன் சட்டைகளை உனக்கு நேராக இருக்கிறார். அதற்குள்ளாக வந்து விடும் மகளே, அதற்குள் வந்து விடும் மகளே. உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நீ ஒப்புக் கொடுக்க வேண்டிய ஒரு காரியம் இதுதான். வாழ்க்கையில்தான் கவனித்துக் கொண்டிருக்கிறேன். I close watch your life, my dear brothers and sisters. Thank you, Lord. The fear of God should be inbuilt in you. You should obey the word of God. You submit and surrender to the word of God. You should be very careful to talking to others before condemning others. The crooked mind should not use him. They receive on the spot. God never delayed to punish you. இந்த ஆண்டுல பெரிய அந்தகாரம். காலையில நான் குளிச்சு எழும்புகிற பொழுது, அதிகாலையில நான் எழும்பும் பொழுது எனக்கு ஒரு தரிசனத்தை பார்த்துதான் நான் எழுப்புனேன். ஒரு உலகம் அப்படியே உருண்ட சுத்திக்கிட்டு இருக்கு. பல நாடுகளை நான் பார்க்கிறேன். ஆனால் எல்லாம் நான் பார்க்கிற நாடுகள் மேலெல்லாம் ஒரு காரிருள் மூடுகிறதை நான் பார்க்கிறேன். ஒரு காரிருள் மூடுகிறதை பார்க்கிறேன். மரத்திலிருந்து வெளிச்சம் வந்தாலும் அந்த தேசங்களை காரிருள் மூடுகிறது. என்ன காரணம்? அந்த தேசங்களில் எல்லாம் தேவ பயம் இல்லை. பல சபைகளுக்கு மேல் காரிருள், தேவ பயம் இல்லை. உலகத்திற்காக வேஷம் தரித்து சபையை உலகத்திற்கு அடிமைப்படுத்துகிற கூட்டம். தேவ பயம் இல்லை, தேவ பயம் இல்லை, தேவ பயம் இல்லை, தேவ பயம் இல்லை. உன் குடும்பத்திலே நீ வீண் வார்த்தை பேசாதே. தேவ பயம் அந்த வீட்டிலே காணப்படட்டும். உன் பிள்ளைகள் வாயிலே காணப்படட்டும். Your children should not criticize the servant of God or any elders anymore. யாரை குறித்தாவது உன் வாயின் வார்த்தைகள் வெளிப்படுமானால் கர்த்தருடைய வார்த்தை ரோமர் 3:18 படி அவர்கள் மேல் கடந்து வருவது ஆவியானவர் சொல்கிறார். ஒரு பக்கம் ஆசீர்வாதம், இன்னொரு பக்கம் எச்சரிக்கை. எதை பிடித்துக் கொள்ளுவாய்? எனக்கு பிரியமான தேவச்சனை which you are going to uphold. நீ எதை சுதந்திரிக்க போகிறாய்? எதை வைத்திருக்கிறாய்? எந்த நன்மைக்கை காத்திருக்கிறாய்? தேவனுக்கு பயப்படுகிற பயம். நீதிமான்களோ அப்படி இராமல் சங்கீதம் 1 பார்க்கிறோம். என்றென்றைக்கும் சதா காலங்களில் கிறிஸ்துவோடு இருப்பார்கள். துன்மார்க்கர் பறக்கடிக்கிற பதவை போல இருப்பாங்க. நீதிமானோ எப்படி இருப்பான்? வழியை அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ வழியை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அதுக்காக தான் சொல்றாரு, இந்த நிமிஷத்திலிருந்து உன் இருதயத்திலே கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் ஆவியானவரை கொண்டு வைக்கப் போகிறார். உனக்குள் கிறிஸ்து, that means the word is going to come to your heart. கிறிஸ்துவின் வார்த்தை உனக்குள் வந்த உடனே
கர்த்தர் மாற்றி விடுவார். ஒப்புக்கொடுங்க. You submit us. You submit. You submit. Thank you God. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி. உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து, உம் பிள்ளைகளை பலப்படுத்தி, பிள்ளைகளை வழிநடத்தி வார்த்தை இருதயத்தில் வைப்பதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. Please be seated.